ஸ்பேஸில் நிறைய கிரகங்களில் மனிதர்களால் வாழ முடியுமா அது தொடர்பான ரிசர்ச் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் இப்போ நான் ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாசா வந்து ஐரோப்பிய ஒரு விண்வெளி நிறுவனத்தோட என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இணைஞ்சி இந்த ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு கிளீஸ் 12b அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஹைடெக்கான நிறுவனங்களும் சேர்ந்து ஸ்பேஸ் தொடர்பான ஆய்வில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு கிளீஸ் 12b அப்படிங்கிற ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கும் வீனஸ் கிரகத்திலிருந்து 40 ஒளியாண்டுகள் தள்ளி வந்து இந்த ஒரு கிரகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு கிரகத்தில் மனிதர்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கிளீஸ் 12b அப்படிங்கிற இந்த ஒரு கிரகத்தில் வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42 பாகை செல்சியஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. இது சாதாரணமாக மனிதர்களுக்கு ஹேபிடபிளான ஒரு வெப்பநிலை என்ன சொல்லப்படணும். அதே நேரத்தில் இங்கே வந்து ஒரு வளிமண்டலம் அப்படின்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இது வரைக்குமே எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்படலை. நிச்சயமாக அது இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் தான் பார்க்கலாம் இது தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். எத்தனையோ அவசியமான விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய பூமியும் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாகி வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா காணப்படுது.